உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் மாயா, ஏய் மாயா. ஐயோ அக்கா, எதுக்கு அதுக்குள்ள எழுப்புற? எனக்கு தூக்கமா வருது. ஏய் இங்க பாரு, குழந்தைய காணோம். நானே பதறி போய் எழுந்திருக்கேன். நீ என்ன நிம்மதியா தூங்கிட்டு இருக்க? குழந்தை எங்க போயிருக்கோம்? அது எப்படி போகும்? யாராவது தூக்கிட்டு தான் போயிருப்பாங்க. ஐயோ, ஏய் ஒருவேளை நேத்து நைட்டு வந்தாங்கல்ல குழந்தையோட அம்மா, அவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்களா? அவங்க அப்படி பண்ண போறாங்க. சரி வா போய் பார்க்கலாம். நெடிப்பட்டு ஏய் குட்டி, ஐயோ அழகா ஏய் குட்டி பையா, பாக்குறத பாரு. பட்டு குட்டி. சோரி 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 சோரி. அத்தை. என்னடி குழம்பி போய் கிடக்குறீங்க? நாங்கெல்லாம் குழந்தைய கொஞ்சம் கூடாதா? அத்தை, அவங்க கிட்ட நாம எதுக்கு பர்மிஷன் வாங்கணும்? நீங்க ஆசை தீர கொஞ்சம் அத்தை. என்னடி சொல்லும்? என்ன இதனால் ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், கதிரேசன் குடும்பத்திலிருந்து அன்னலட்சுமி மருமக அமுதா ஊருக்குள்ள புதுசா குடித்தனம் பண்ண வந்த குடியை கெடுக்கிற பிரியாங்கிற ஃப்ராடு மாயா மேல புகார் கொடுத்திருக்காங்க. ஊர் ஜனங்க மொத்தமா பஞ்சாயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிற சாமி. அந்த பொண்ணோட வண்டவாளம் தண்டவாளத்துல ஏற போகுது. அதை பார்க்க வாங்க சாமி, சாமி, சாமி. என்ன அதிர்ச்சியா இருக்கா? போக போக இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். முதல்ல உள்ள போய் உங்க மூட்டை முடிச்சு எல்லாம் ரெடியா கட்டி வைங்க. அப்போதான் பஞ்சாயத்து முடிஞ்சு வந்து எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாம உள்ள போலாம். எங்க அவங்க? அவங்க எப்படியும் வெளியே போறவங்க தானே. நாம போலாம். நீ வா உள்ள போ. அமுதா உன் மேல என்ன புகார் கொடுத்திருப்பா? ஒருவேளை குழந்தை மட்டும் தெரிஞ்சிருக்குமோ? எனக்கு எப்படி தெரியும்? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்னை நம்பி நான் மோசம் போயிட்டேன். சரியா நெஞ்சு வலிக்குதே. ஐயா என்ன பரடியா நெஞ்சு வலிக்குதே. பாரு நெஞ்சு வலிக்குதே. என்னங்க ஏயா, உனக்கு லவ் பண்ண நான் வேணும், தப்பு பண்ண நான் வேணும், தாலி கட்ட மட்டும் இன்னொருத்தியா? ஏச்சு வாயா. நெஞ்சு வலிக்குதே. ஏய் யாருமா நீ? கண்டபடி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது பரணி. இவள எனக்கு யாருன்னே தெரியாது. முதல்ல இந்த தாலியை கட்டிடுற. ஏய் ஐயோ ஐயோ ஐயோ, கொன்னுடுவேன். தள்ளி போடா. ஐயோ எப்பா என்னப்பா பரணி இப்படி பேசுது? அந்த பொண்ணு போய் சொல்லுது. ஐயோ செல்வா, நீ நல்லவன். அந்த பொண்ணு போய் சொல்லுது. பரணி நீ நம்பாத. நீயே முதல்ல உன்னை தாலி கட்டி சொல்லு. செல்வா கழுத்துல தாலி கட்டல சொல்லுதே சீக்கிரம்.
என்னங்க என்னங்க பேசுதீங்க? இல்ல சரிதான். இது நம்ம பொண்ணோட வாழ்க்கைங்க. இந்த பொண்ணு வந்து இங்க பஞ்சாயத்து வைக்கிறா, அத கேட்காம தாலி கட்டுன்னு சொல்லுதிய. எங்க பாத்திரம் சம்பந்தி, உன் பையனை பரணி கேட்டா தாலி கட்ட சொல்லியா சீக்கிரம். சரி 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 சம்பந்தி. இல்லை கட்டல தாலிய. சரிப்பா. டேய், கட்டுன கை இருக்காது. செவில செத்து 2 அப்பா அப்பவே போற அந்த பக்கம். எப்பா இங்க பாருப்பா. அவர் என்ன பாக்குறது? நீ தாலி கட்டல. பின்னாடி என்ன வேடிக்கை அமுக்கு. சொன்னா கேட்க மாட்டியா நீ? உட்காருமா. உட்காருமா. இவ்ளோ பேர் சொல்றோம். விடுங்க கேட்க மாட்டேங்க. உட்காருமா. விடுங்க. சீக்கிரமே செல்வம் தாலி கட்டல. தாலி கட்டிட்டியா? என்ன காலு வலிக்குதா? அட பாவி மனுஷா, எல்லாமே நடிப்புதானா? இதெல்லாம் உங்க ஏற்பாடுதானா? இதெல்லாம் ஆமா நடிப்புதா. கட்டா தாலிய. சரிங்க மாமா. லேய் நீ கட்டல மவன. அப்பா நான் சொல்றேன் கட்டல. கெட்டி மேளம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, அண்ணே! 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 ஏய் வாங்கடி. இல்ல விடுங்க. கட்டா தாலியா, சீக்கிரம் கட்டா தாலியா. பரணி ஒரு நிமிஷம், தாலியை கட்டிடுறேன். டேய், கொன்றுவன் மவனே, ஓடி போயிடு.
எல முத்து பாண்டி பொறுக்கி பயல, என் தங்கச்சி சம்மதிக்கலனா என்ன கொன்னுடுவனு சொன்னியா? என்ன கொன்னாதாண்டா அவ கழுத்துல நீ தாலி கட்ட முடியும். வாடா வா, அவ என் தங்கச்சிடா, நான் அண்ணன்டா. வாடா வந்து என்ன கொன்னு பாரா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சென்னை ஹெட் ஆபீஸ்க்கு போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க சார். இன்னைக்கு தான் டேட் ஆஃப் ஜாயினிங் போட்டிருக்கு. ஆமா சார், ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஓ, ஆபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், 9:30 to 5:30. இப்போ டைம் என்ன தெரியுமா? 9:50. வேலையில ஜாயின் பண்ண வர்ற முதல் நாளே இப்படின்னா அப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மத்தியானம் தான் வருவீங்களா? ஐயோ அப்படி இல்லை சார், சீக்கிரமே கிளம்பிட்டேன். வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே எப்பவுமே கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன் சார். இந்தாங்க, நானும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன். ஐயோ, அந்த கண்ண வேற நிக்கிறானே, இப்ப என்ன பண்றது? சரி, நைஸா எஸ்கேப் ஆயிடுவோம். அதுக்காக இதையே பழக்கமா வச்சுக்காதீங்க, புரியுதுல்ல? புரியுது சார். லதா, ஐயோ பார்த்துட்டாரு போல இருக்கே. என்ன பண்றது? குட் மார்னிங் சார். ஹலோ, இது குட் ஆஃப்டர்நூன். ஓ அப்படியா? ஏமா, உன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட கரெக்டா ஆபீஸ்க்கு டயத்துக்கு வரமாட்டியா? நீ வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து ஒரு நாளாவது கரெக்டா வந்திருக்கியா? சாரி சார், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே டைம்க்கு டான வந்துருவேன். இனிமே லேட்டா வந்த அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஹாய் லதா, இங்க நான் இவ்வளவு சீரியஸா பேசுறேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. சார் கோவப்படாதீங்க சார். தினமும் நீங்க என் மேல கோவப்பட்டு அப்புறம் அதனால உங்களுக்கு பிபி ஏறிடுச்சுன்னா அந்த பாவத்துக்கு என்ன ஆளாக்கிடாதீங்க சார். என்ன சார், உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்றேன். நீ மட்டும் நாளைக்கு லேட்டா வந்து பாரு, அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஹலோ ஸ்டாஃப்ஸ், எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க. இவங்க பேரு பாரதி, நியூ ஜாயினிங். நம்ம அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. இனிமே அக்கவுண்ட் சம்பந்தப்பட்டது எதுவா இருந்தாலும் பாரதி தான் பாத்துக்குவாங்க. பாரதி, இதுதான் உங்க பிளேஸ். உங்க சிஸ்டம் இப்ப ரெடி ஆயிடும். லதா, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. பண்றேன் சார், பண்றேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸா இருந்தாலும் என்கிட்ட வந்து கிளியர் பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். கேரி ஆன். ஹாய் பாரதி, ஐ எம் லதா. ஹாய். அந்த மேனேஜர் அப்படிதான், சும்மா உதார் விட்டுட்டு இருப்பாரு. அந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்டு பயந்துட்டு இருக்காதானே? வா, நான் உனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இனிமே இதுதான் உங்களோட பிளேஸ். பாரதி, ஒர்க்ல ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. டீ டைம், லஞ்ச் டைம், அதை விட 1 hour எப்படி ஓபி அடிக்கிறதெல்லாம் என்கிட்ட கேளுங்க, கரெக்டா சொல்லுவேன். சரி, நீங்க உங்க ஒர்க் பாருங்க, நான் என்னோட வேலையை பாக்குறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, இந்த 2 ஃபைலையும் கம்போஸ் பண்ணி புதுசா ஒரு ஃபைல் ரெடி பண்ணுங்க. இன்னைக்கே ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பணும். குவிக். ஓகே சார்.
ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஆரம்பமே குழப்பமா? இல்ல, மேனேஜர் என்கிட்ட 2 ஃபைல் கொடுத்து ஒரே ஷீட்டா கம்போஸ் பண்ணி ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்ப சொல்லிருக்காரு. ஆனா எடுத்து பார்த்தா 2லயுமே ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு. நிறைய பில்ஸ் கணக்குலயே வராம இருக்கு. அதான் மேனேஜர் கிட்ட போய் சொல்லிடலாமா? இங்க பாரு, இந்த ஆபீஸ பொறுத்த வரைக்கும் இதுதான் அக்கவுண்ட்ஸ். அப்படின்னா கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆகுமே. அத பத்தி உனக்கு என்ன? மேனேஜர் என்ன சொல்றாரோ அத கண்ணை மூடிட்டு செய். இந்த ஆடிட்டர் வேலைலாம் நமக்கு வேண்டாம் பாரதி. சொல்றத செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்குற வழிய பாரு, சரியா? என்ன லதா இப்படி சொல்ற? இத ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்ப சொல்றாங்க. நாளைக்கே இதுல இருக்கிற தப்ப கண்டுபிடிச்சு அவங்க கேள்வி கேட்டா யாரு பதில் சொல்றது? ஐயோ தெய்வமே, நேர்மையின் சிகரமே. இது வரைக்கும் அக்கவுண்ட்ஸ் ஆளுங்க எல்லாருமே மேனேஜர் சொல்றத செஞ்சாங்க. நீ சொல்ற மாதிரி நாளைக்கு பிரச்சனை வந்தா அவங்க மேனேஜரை தான் போய் கேட்பாங்க. உன்னை கூப்பிட்டா என்கொயரி வைக்க போறாங்க. இது யார்கிட்டயுமே பேசாம சொல்றத செஞ்சுட்டு போ. உனக்கு இந்த வேலை வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும் லதா. இந்த வேலை கிடைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப நல்ல பிள்ளையா அந்த ஆண்ட கண்ண சொல்றத மட்டும் செஞ்சு அனுப்பி விட்டுரு. பாரதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இப்போ நம்ம ஃபேக்டரிய அண்டர்டேக்கன் பண்ணிட்டு இருக்க சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியோட புது எம்டி செம்ம ஸ்மார்ட்டா. பாக்குறதுக்கு ஆளு அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி செம்ம ஸ்டைலா இருப்பாராம். அவர் எப்படி இருந்தா நமக்கு என்ன? நாம நம்ம வேலையை பார்க்க போறோம், அவ்வளவுதானே. நமக்கு என்னவா? அது சரி, நீ வேலை பார்க்கணும்னு நினைக்கிற, நான் இங்க எல்லாரையும் வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன். அவர் சீக்கிரமே இங்க வரப்போறாருன்னு பேசிட்டு இருக்காங்க. அவரை பாக்குறதுக்கு தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை அவர் மூலியமா என் வாழ்க்கை மாறலாம்ல? என்ன சொல்ற? நடக்கலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாரதி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னக்கா? ஏண்டி, நான் உன்கிட்ட என்ன சொன்ன? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன், என்னாச்சுக்கா? என்ன ஆச்சா? அங்க பாரு, அவள பார்ட்டிக்கு வரவிடாம பண்ணுன்னு சொன்ன. அவ என்னடானா எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கா. நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? அக்கா, பிளான் எல்லாமே ரெடியா இருக்கு, பண்ணிரலாம். சீக்கிரமா பண்ணு. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. புரியுதா? சரிக்கா. ஓ அப்படியா? பரவாயில்ல. வரேன். ஹேமா, நீ போய் நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணு. சரி. வெல்கம். தேங்க் யூ. இந்திரா, என்னதுக்கு கூப்பிட்டீங்க? உன்னதான். கௌதம் டைய கார்ல விட்டுட்டானா? உன்னை எடுத்துட்டு வர சொன்னா, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்கிட்ட சொல்ல சொன்னானா? எனக்கு அதெல்லாம் தெரியாதே. அது எப்படி எனக்கு தெரியும்? அவன் உன்கிட்ட தான் சொல்ல சொன்னான். ஒருவேளை நேத்து நீங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வரும்போது வாங்கிருப்பீங்களா என்னமோ? இல்லையே, அப்படியெல்லாம் எதுவுமே வாங்கலையே. என்ன இந்திரா, கௌதம் ஒரு ஹெல்ப் கேட்டா கூட செய்ய மாட்டியா? அவன் இப்ப ரெடி ஆகணுமா வேண்டாமா? போ, போய் எடுத்துட்டு வா, போ. ஏய், அங்கெங்க போற? நான் ரூம்க்கு தான். பார்ட்டிக்கு வரவங்க எல்லாருக்கும் பார்க்கிங் வேணும்னு கௌதம் காரை பின்னாடி விட்டுருக்கான். பொடி, போய் எடுத்துட்டு வா. என்ன பாக்குற? போ. சி, அப்பாடா, இந்திரா கையில போன் இல்ல.
குட். பாப்பா ஓபன் பண்ணுவா, குனிஞ்சு தேடுவா, அப்ப தள்ளி விட்டுருவோம். சூப்பர். இந்த ஜெயா பேசு. பரவாயில்ல, நீங்க பேசுங்க. இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் அன்னபூர்ணி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு எங்க குடும்பத்தோடைய மிக மிக சந்தோஷமான ஒரு நாள். ஆமா, எங்களோட கடைசி பையன் கௌதமுடைய பிறந்த நாள். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உள்ள தள்ளாமலே போயிட்டாலே. ஐயோ லூசி ஹேமா, உள்ள போடி, உள்ள போ. பாரு இருக்கலான்னு பாரு. ஏய் இறந்து வந்துட போறாங்க, சீக்கிரம் பாருடி. என்னம்மா எங்க போயிட்டா அவ? இந்திரா, கதவு திறடி. இந்திரா, கதவு திற. சொன்னா கேளு இந்திரா, கதவு திற. ஏய் இந்திரா, ஏய் இந்திரா, கதவு திற சொன்னேனா? கொன்னுருவேன். ஏய் கதவு திறடி. யார்கிட்ட உங்க வேலைய காமிக்கிறீங்க? கௌதம் டை எடுக்க சொன்னானா, இவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்களா? ஏய் கதவு திறன்னு சொல்லிட்டேன். உங்களை பத்தி எனக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பார்ட்டி முடியற வரைக்கும் இங்கே கடங்க. ஏய் இந்திரா, அப்பதான் பார்ட்டி முடியற வரைக்கும் உங்க தொல்லையே இல்லாம நாங்க நிம்மதியா இருக்கலாம். கதவு திறடி. ஓகே பை. ஏய் இந்திரா, இந்திரா இல்லடி. ஓ மை காட் இந்திரா, கதவை லாக் பண்ணிட்டாடி. எப்படியாவது கதவு திற. ஐயோ ஹெல்ப், யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஐயோ எங்க திறக்கலங்க. ஏமா எப்படியாவது ட்ரை பண்ணு. என்ன கௌதம் தனியா நிக்கிற? வைஃபங்க கூட சத்துட்டு ஜம்முன்னு இல்ல. ஆமா, உங்க ஒய்ஃப் இந்திரா எங்க? வர சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரும். ஜெயா, அவசரப்படாத ஜெயா. அவங்க டைவர்ஸ் விஷயம் வெளியே தெரிஞ்சா நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல உன் பையன் கௌதம் பதவி ஏற்றுக்கிட்டது வராது. டைவர்ஸ் விஷயம்தான் வரும். அது வேணுமா? அமைதியா இரு ஜெயா. என்னமோ பண்ணுங்க. அதானே, கௌதமோட ஒய்ஃப் எங்க? வந்ததுல இருந்து பார்க்கவே இல்லையே. ஐஏஎஸ் ஆபீசர்னு கேள்விப்பட்டேன். ராமச்சந்திரா கூப்பிடுப்பா. வர சொல்லுங்க. கூப்பிடுங்க. ஆமா வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. நீங்க என்னதான் கூப்பிட்டாலும் அவ வரமாட்டா. என்னதான் இந்திரா இந்திரான்னு கேட்டாலும் அவ வந்தாதானே, வரமாட்டா. இந்திரா எங்க இருக்கீங்க? மிஸ்ஸஸ் இந்திரா கௌதம் எங்க இருக்கீங்க? உடனே ஸ்டேஜுக்கு வாங்க. உங்களுக்காக தான் எல்லாரும் இங்கே காத்துட்டு இருக்கிறாங்க. வாமா இந்திரா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம அம்மாவும் குட்டிமாவும் இந்த வீட்டுக்கு வர்ற அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லம்மா. சொல்லப்போனா இன்னும் ஒரு வாரத்துல கூட அவங்க வரலாமா? நீ சொல்ற மாதிரி நடந்தா என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல சந்திரா. ஆனா நீ இப்போ என் ஆறுதலுக்காக இத சொல்லலையே. அம்மா, நான் சொல்றது சத்தியம்மா. என்னவோ சந்திரா, கஸ்தூரியும் என் பேத்தியும் எப்ப வருவாங்கன்னு இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். திடீர்னு அவளே உங்ககிட்ட பேசிட்டான்னு தெரிஞ்சதும் இனிமே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னும் நாளாகும்னு சொல்ற. அம்மா, அம்மு வர்றதுக்கு முன்னாடி இங்க நிறைய விஷயத்தை நாம சரி பண்ண வேண்டியது இருக்குமா? நீ எதை சந்திரா சொல்ற? இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி இருந்து செயல்படுறது யாருன்னு முதல்ல நாம கண்டுபிடிக்கணும்மா. என் அம்மாவும் குட்டிமாவும் இங்க வரும்போது அவங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுமா. நாம நினைச்சது சரிதான். இவருக்கு எந்த உண்மையும் தெரியல. ஆனா அந்த கஸ்தூரியே சொல்லாம இருந்தா. ஆமா சந்திரா, இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள சரியா தண்டிக்கணும். இருங்கம்மா, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த சைத்ரா உண்மையை சொன்னாலும் நான் கேட்கறேம்மா. சரிப்பா. பண்ணுங்க பண்ணுங்க. அந்த போலீஸ்காரர் போன் எடுத்து அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டான்னு ஷாக் கொடுப்பாரு. சார், நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. ஆமா, அவ யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டாளா? அதுக்கு தான் சார் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான் இருந்தேன். ஏன் சார், என்னாச்சு? அந்த பொண்ணு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து சாப்பிட்டு சூசைட் அட்டெண்ட் பண்ணிருக்கா சார். ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? என்ன சந்திரா, என்னாச்சு? அம்மா, அவ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாளாமா? ஐயோ ஐயோ கடவுளே, இப்ப அவ எப்படி இருக்காளா? இதோ ஒரு நிமிஷம் கேக்குறேன். சார், எப்படி சார் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இப்படி பண்ணா? என்ன சார் பண்றது, எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் தப்பு நடந்துருது. நான் ஒரு மினிஸ்டரோட எஸ்கார்ட் டியூட்டிக்கு போயிட்டு வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சார். என்ன சார் இது? அந்த பொண்ணை வச்சு எங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன். அது நடக்காது. அது யாருன்னே தெரியாம போயிடுமே சார். சார், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க சார், கண்டுபிடிச்சிடலாம். அவ பாய்சன் சாப்பிட்டாலே ஒழிய சாகல சார். சரியான டைத்துக்கு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம். பொழைச்சிக்கிட்டா சார். அம்மா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்திட்டாங்களாம்மா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தீபா, சூப்பரா உடைச்சிங்க. தேங்க்ஸ் சார். அம்மா முத்துமாரியம்மன் தாயே, என் பொண்ணு மனச மாத்தி எப்படியாவது மாப்பிள்ளையோட சேர்த்து வச்சிரு. எப்படி ஆசிட் பணமா கொடுச்சு? உள்ள ஆசிட் தானே ஊத்துன, ஊத்துனியா இல்லையா? ஊத்துனே, என் மேல சத்தியமான என் கையில கூட லேசாப்பட்டு தோல் உறிஞ்சிருச்சுனே. ஆமாண்ணே, நானும் இவன் கூட தான் இருந்தேன். ஆளுங்கிட்ட காமிச்சு நீங்க சொன்ன மாதிரியே 10,000 ரூபாய் இருக்குன்னு பொய் சொல்லி தானே கொடுத்தோம். அப்புறம் எப்படி உரியில பணம் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஏய், என்னடா அப்படி பாக்குறீங்க? நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கலனா உங்க குரூப்பை உரி அடிக்கிற இடத்துல பார்த்ததுமே நான் உஷாராயிட்டேன்.
நீங்க கிரிமினலா அந்த இடத்துல என்னெல்லாம் யோசிப்பீங்கன்னு நானும் யோசிச்சேன். உங்க ஆளுங்க பார்வை முழுக்க உரிமையிலேயே இருந்துச்சு. அப்பவே அலர்ட் ஆயிட்டேன். இதோட நிறுத்திக்கோ. அப்படிலாம் நிறுத்த முடியாது. என் இடத்துக்கு வந்து என்னைய நீ அடிச்சுட்டு போவ, உன்னை அப்படியே விடணுமா நானு? ஒண்ணுமே பண்ணாத மாதிரி என்ன பண்ணன்னு கேக்குற? தானே வரிசையா சம்பவம் பண்ணிட்டு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறான். ஏய், உன் இடத்துக்கு நான் பேசதான் வந்தேன். பிரச்சனை ஆரம்பிச்சது யாரு, நானா நீயா? இப்ப வரைக்கும் நான் போற இடத்துக்கெல்லாம் தேடி வந்து நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நான் பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போறேன், அவ்வளவுதான். உன்கிட்ட என்ன சொன்ன? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன சொல்ற? கார்த்திகை அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணுன்னு சொன்னா ஆசிட் கலந்து வச்சிருக்க. நான் எப்போ எது செஞ்சாலும் பெருசா செஞ்சுதான் பழக்கம். என்னது பெருசா செஞ்சு பழக்கமா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? கார்த்திக் யார் தெரியுமா? கார்த்திக் ஏதாவது ஆயிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? எங்க அத்தை என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன மட்டும் இல்ல, உங்க யாரையும் அத்தை சும்மா விட மாட்டாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல எதுவும் நடக்கல. ஏதாவது நடந்திருந்தா என் லைஃபே போயிருக்கும். நான் கிளம்புறேன். என்ன சொரிமுத்து, கிளம்பிட்டியா? நீ இங்க வந்து என்ன நினைச்சு பல்பு வாங்கிட்டு போறியோ அதெல்லாம் உன் இடத்துக்கு வந்து உனக்கே தரமா செஞ்சுட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், கொஞ்சம் கிட்ட வரீங்களா? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காளுங்க. இன்னைக்கு இவளுங்களை சும்மா விடக்கூடாது. இருங்கடி வரேன். இன்னும் கொஞ்சம் கிட்ட சார். சார் சார் சார். என்னங்க, ஏன் ஓடி வரீங்க? அது ஒண்ணும் இல்ல சார். உங்களை அம்மாவும் அண்ணியும் தேடிட்டு இருக்காங்க. ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. அப்படியா? சரி, வாங்க போலாம். பாய்ங்க. ஓகே சார். சார், எனக்கு அந்த கடையில ஒண்ணு வாங்க வேண்டியது இருக்கு. நான் வாங்கிட்டு பின்னாடியே வந்துடுறேன். சரிங்க. ம். பார்த்தல, எங்களை அவரை பக்கத்துல நெருங்க விடாம என்னெல்லாம் பண்ண. இதோ இப்ப பக்கத்துல நின்னு பாரு, செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்கேன். எப்படி இருடி. நீ இப்படி இவர் கூட போட்டோ எடுத்து வச்சிருக்கல, அது அவர் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பொண்டாட்டியா? அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஏய் நித்யா, அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சாண்டி? இருக்கட்டும், அதனால என்ன? அதனால என்னவா? அவர் பொண்டாட்டி தெரியுமா உங்களுக்கு? கார்த்திக் சார் தான் சாஃப்ட். அவ பயங்கரமான கோவக்காரி. கொலை கூட பண்ண தயங்க மாட்டான். அதுவும் அவ புருஷனுக்கு எவ்வளவு இப்படி ரோட்டை விடுறான்னு தெரிஞ்சது செத்திங்கடி நீங்க. கையில சூலம் இல்லாமலேயே காளி ஆட்டம் ஆடிடுவான். ஐயோ, அவளை பாக்கணுமா? இங்க வந்திருக்காங்களா? ஆமா. ஏய் வாடி, கிளம்பலாம். ஏய் நில்லு. அந்த செல்ஃபியை டெலீட் பண்ணிட்டு போயிடு. இல்ல உயிரோட வீடு போய் சேர மாட்டீங்க. ஏய் டெலீட் பண்ணிடி. ஏய் என்னடி அடுத்தவ புருஷனோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு நீ என்னடி பண்ண போற? டெலீட் பண்ணு. இல்லனா அந்த பொம்பளை ரவுடிய இப்பவே பாப்ப.
ஏய் டெலிட் பண்ணேன்டி. சரி பண்றேன். டெலிட் பண்ணிட்டேன். இப்ப போங்க. வாடி போலாம். ஏய் என்னடி திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க? சீப்பா. ஏய் இவதான் அவரோட பொண்டாட்டியா இருக்குமோ? ஆமாடி, அதனாலதான் சூழல் எல்லாமே காளி ஆட்டம் ஆடுறான். அதை தெரிஞ்சுதான் நான் செல்ஃபியை டெலிட் பண்ணேன். என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? போங்கன்னு சொல்றேன்ல. வாடி போயிடலாம். வா. இனிமே அவர் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாளுங்க. ஐயோ, ரூபஸ்ரீக்கு பாட்டு பாடி அனுப்புறேன்னு சொன்னேனே, இன்னைக்கு கச்சேரி வேற இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இனிமேல் நீ வீட்லயும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. 10 நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் சார், ஏன் இப்படி பண்றீங்க? ஆபீஸ் வேலை கூட பரவாயில்ல, ஆனா வீட்டு வேலை செய்யாம என்னால இருக்க முடியாது. மாரி, உன்னதான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, நல்லா ரெஸ்ட் எடு. என்ன மாமா, நீங்களும் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்க? நாங்க உன் நல்லதுக்காக தானே மாறி சொல்றோம். ஹாசினி அக்கா எப்படி தனி ஆளா வீட்டு வேலை எல்லாத்தையும் பாப்பாங்க? அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? ஹாசினிக்கு கஷ்டம் இல்லாம நான் கூட மாட உதவி பண்றேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு மாறி. மாரிய விட்டா ஹாசினி மட்டும் தான் வீட்டுல வேலை செய்யணும் ஏதாவது இருக்கா என்ன? இன்னொருத்தரும் இருக்காங்க, அவங்க செய்வாங்க. என் மகளே யூ டர்ன் போட்டு உங்ககிட்ட வருவான் போல இருக்குது. சும்மா இருங்க. யார் அந்த இன்னொருத்தரு? வேற யாரு? நீதான். மகளே நீ தப்பிச்சுக்கிட்ட, நானும் தப்பிச்சுக்கிட்டேன். என்னது நானா? ஆமா நீயேதான். இனி 10 நாளைக்கு என் அழகு தேவதை, என் அருமை பொண்டாட்டி இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்வா. கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி சமையல் வேலை வரைக்கும் எல்லாமே என் ஏஞ்சல் தான் பண்ணுவா. அது என்ன பண்ணுவா, பண்ணணும், புரியுதா? மிஸ்டர் முருகன், இந்த வீட்டு வேலையெல்லாம் எங்க பியூட்டி குயின் செஞ்சதே இல்லையே. இத்தனை நாளா செய்யாம இருந்திருக்கலாம், ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது சார். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சுல, குடும்ப பொறுப்பெல்லாம் வரணும்னா எல்லா வீட்டு வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். மகளே, இந்த மாட்டுக்கார பைய மாரிக்கு வேலைக்காரன் ஆயிட்டான். நம்ம பியூட்டி குயின் இந்த வீட்டுக்கே வேலைக்காரியா மாத்திட்டானே. இனிமே விளக்கு மாத்தோட தான் அலையணும் போல இருக்கு நம்ம பியூட்டி குயின். மாறி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இனிமே இந்த வீட்டோட எல்லா வேலையும் என் அழகு தேவதை பார்த்துப்பா. பிரமாதம். முருகன் சொல்றது கரெக்ட் தான் மாறி. யூ டோன்ட் வரி. சரி ரூமுக்கு போலாம் வா. போமா. மெல்ல பாத்து மெது. சூர்யா பாத்து மெல்லமா. மாறி இரு. நான் இருக்கும்போது நீ கஷ்டப்படக்கூடாது. இரு. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். ஐயோ ஐயோ ஐயோ. வேணாம் ஹஸ்பண்ட் சார், என்ன இறக்கி விடுங்க, நான் படியேறி வந்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ பேசாம வா. ஹஸ்பண்ட் சார். ஐயோ ஐயோ ஐயோ. ஆனா உடனே ஆளைய தூக்கிடுறானே. நீ பார்க்காத மகளே, கெட்டு போயிருவேன். மகள்கிற பாசத்துல சொன்ன நல்லதுக்கு காலையில். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இனிமே உனக்கு சின்ன கஷ்டம் கூட கொடுக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்ட மாதிரி. நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்.
வீட்டுல ஒரு வேலையும் செய்யக்கூடாது, புரிஞ்சுதா? அதான் முருகன் மாமா எல்லா வேலையும் ஜாஸ்மின் செய்யட்டும்னு சொல்லிட்டாரே, அப்புறம் நான் ஏன் செய்ய போறேன் ஹஸ்பண்ட் சார்? வெரி குட். நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். சரியா? சரிங்க ஹஸ்பண்ட் சார். சரி, நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வரேன். ஹஸ்பண்ட் சார் எங்க போறீங்க? நான் பக்கத்துல இருந்தா நீ ரெஸ்ட் எடுக்க முடியாது. நீ ரெஸ்ட் எடு மாறி, நான் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன். ஹஸ்பண்ட் சார் நீங்க வெளியெல்லாம் போக வேண்டாம், என் பக்கத்துல வந்து உட்காருங்களேன். நீங்க என் பக்கத்துல இருந்தா எனக்கு ஒரு கஷ்டமும் தெரியாது. என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமா ஹஸ்பண்ட் சார்? உன் கேள்விக்கு ஆமான்னு ஒத்த வார்த்தையில பதில் சொல்றதை விட ஒவ்வொரு செயல்லையும் உன் மேல இருக்கிற பாசத்தை நிரூபிச்சு காட்டணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு எல்லாமே நீதான் மாறி, நீ மட்டும்தான் மாறி. இனிமே நீ இல்லனா நான் இல்ல மாறி. என்னாச்சு மாறி, எதுக்காக கண் கலங்குற? இது சந்தோஷத்துல வெளியே வர ஆனந்த கண்ணீர் ஹஸ்பண்ட் சார். அப்போ இனிமே இந்த கண்ணீரை அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்கும்ல? சரி, உனக்கு என்ன வேணும்? நீங்க என் கூட இருக்கிறதே எனக்கு போதும் ஹஸ்பண்ட் சார், வேற எதுவும் வேண்டாம். இனிமே எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உனக்கு வேற என்ன வேணும்? கிஃப்ட் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்களே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் தான். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். என்ன தாண்டி வேற என்ன வேணும்னு சொல்லு. உங்களை தாண்டி எனக்கு வேற எதுவுமே இல்ல ஹஸ்பண்ட் சார். ஏய், நல்லா யோசிச்சு பாரு மாறி. எப்படி யோசிச்சாலும் எங்க கிராமத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கைய தாண்டி எனக்கு இப்படி ஒரு கணவர், இப்படி ஒரு குடும்பம் அமையும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதே போதும் ஹஸ்பண்ட் சார். இதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். எல்லாம் ஓகே மாறி, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இப்ப நான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் ஆசைக்காக நீ ஏதாவது என்கிட்ட கேளு மாறி. ஒன்னு இருக்கு ஹஸ்பண்ட் சார். என்னன்னு சொல்லு. அது இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உனக்காக நான் வாங்கிட்டு வரேன். அது என்னன்னு சொல்லுவேன், நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? இல்ல மாறி, நான் தப்பால நினைக்க மாட்டேன். அது என்னன்னு மட்டும் சொல்லு. எனக்கு கண்ணாடி வளையல் போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு ஹஸ்பண்ட் சார். கண்ணாடி வளையலா? ஆமா ஹஸ்பண்ட் சார், கண்ணாடி வளையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கையில போட்டுக்கிட்டு அப்படி இப்படி அசைக்கும் போது அதுல வர சத்தம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்ட் சார். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க ஊர் திருவிழால 2 கை நிறைய வளையல போட்டுக்கிட்டு அத ஆட்டி ஆட்டி அதுல இருந்து வர சத்தத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதானே? நான் இப்பவே போய் கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹஸ்பண்ட் சார், இப்பவே போகணும்னு அவசியம் இல்ல, இன்னொரு நாள் போய் வாங்கிட்டு வந்துக்கலாம். நீ ஆசைப்பட்டு கேட்டிருக்க, அத உடனே நிறைவேற்றணும், லேட் பண்ணக்கூடாது. நான் இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கல. ஜெயில இருந்து நான் ரிலீஸ் ஆனதும் வேற எங்கேயும் போகல, நேரா உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? தெரியுமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீயா வீணா மனசுல இல்லாததையும் பொல்லாததையும் நினைச்சுக்கிட்டு இங்க வந்து நின்னா நான் என்ன பண்றது? நடிக்காதடி. இன்னொரு தடவை என்ன பூட்டி பாடின்னு சொன்ன உன்னை கொன்னுடுவேன், பாத்துக்கோ. அதுக்கு தாண்டி நான் வந்திருக்கிறேன், உன்னை கொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஏய் ரங்கநாயகி, என்ன தெரியுமா? ரிலீஸ் ஆகியும் ஏன் இதை இன்னும் நான் அவுக்கல தெரியுமா? நான் பட்ட அவமானம், வேதனை இதையெல்லாம் உன் கண்ணு முன்னாடி காட்டுறதுக்குதான்.
இந்த கைதி புடவை எதுக்கு தெரியுமா? உன் பொணத்து மேல இத கோடி துணியா போடுறதுக்கு தான். அப்பதான் என் வெறி அடங்கும். இங்க பாரு காந்தாரம், நான் மறுபடியும் சொல்றேன், நீயா பைத்தியக்காரத்தனமா எதையாவது நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நீ இப்பதான் தண்டனை முடிஞ்சு வெளியில வந்திருக்க. இனிமேலாவது போய் நிம்மதியா வாழ பாருப்போ. நிம்மதியா? எனக்கா? எனக்கு நிம்மதி ஒன்னே ஒண்ணுதான். நீ இருக்கானே உன் புருஷன், அப்புறம் உன் பிள்ளைங்க, அத்தனை பேரையும் கொன்னு உன் வம்சத்தே கருவறுப்பேன். காந்தாரா, நம்ம சண்டை நம்மோட போகட்டும், அதுதான் உனக்கு நல்லது. ஏன் உன் புள்ள உயிர் போயிரோன்னு பயப்படுறியா? நான் ஒண்ணு அதுக்கு பயப்படல, உன் உயிர் போயிடுமேன்னு தான் யோசிக்கிறேன். உன்னை பார்த்ததும் பயந்து போய் அம்மா எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்ற தொட நடுங்கி புள்ளைய பத்தி வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? என் புள்ள வீரண்டி, வீராதி வீரன். இப்ப மட்டும் ஒருத்தி வந்திருக்கான்னு நான் அவன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுட்டு தாண்டி என் முன்னாடியே வந்து நிப்பான். அதனாலதான் சொல்றேன், ஓடி போயிடு. பாரு, நான் உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். ரங்கநாயகி, யாருக்கு யார் உயிர் பிச்சை போடுறது? நீ எனக்கு உயிர் பிச்சை போடுறியா? 24 மணி நேரத்துக்குள்ள இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரையும் நான் தூக்குறேன். இது நான் உனக்கு கொடுக்கிற பகிரங்கமான சவால். முடிஞ்சா தடுத்து பாத்துக்க. நீ யாரு எங்களை கொல்றது? அதே 24 மணி நேரத்துல என் பையனை வச்சு உன்னை அடிச்சு ஊற விட்டு துரத்தல, நான் ரங்கநாயகி இல்லடி. பாத்துடலாமா? பாத்துடலாம். சூப்பரு ரங்கநாயகி, தேவையில்லாம என்ன நீ தூண்டி விட்டுட்ட. ரெடியாரு, உன் குடும்பத்துல இருந்து ஒரு உசுறு கூட மிஞ்சாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வெற்றி, நான் உன்னதான் கேக்குறேன். சொல்லுங்கம்மா. போனை ஏன் எடுக்கல? போன் எடுக்க மாட்டியா? அது இல்லம்மா, அது என்னடா நாங்கெல்லாம் வேண்டான்னு ஒரேடியா முடிவு பண்ணிட்டியா? சம்பந்தியம்மா, ஏன் வந்ததும் வராததுமா இப்படி பேசுறீங்க? இங்க என் பையனை தவிர வேற யாரும் பேசக்கூடாது. நானே ஏற்கனவே கொதிச்சு போய் வந்திருக்கேன். என்னாச்சத்த? என்ன ஆச்சா? என் பிள்ளைய உங்க வீட்டுல வளைச்சு போட்டீங்கன்னா என்ன ஆகுமோ அதுதான் ஆச்சு. அம்மா, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. டேய், காந்தாரான்னு ஒருத்தி நம்ம வீடு தேடி வந்து சத்தம் போட்டு போறாடா. நம்ம மொத்த குடும்பத்தையும் கருவறுக்க போறேன்னு சொல்றா. அத்தா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதே புரியலம்மா, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம். இது எங்க குடும்ப பிரச்சனை. வெற்றி, நான் சொல்றது உன் காதுல விழுதா விழலையா? யாரு வந்து என்னமா சொன்னாங்க? நீங்க சொன்னதானமா புரியும். டேய், பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு ஒருத்தி வீடேறி வந்து சத்தம் போட்டு போறான். நம்மள குடும்பத்தோட அழிப்பேன்னு சொல்றாடா. ஆனா நான் அவகிட்ட சொல்லிருக்கேன், என் புள்ள உன்னை அடிச்சு ஊற விட்டு துரத்துவான்னு சொல்லிருக்கேன். எனக்கு 24 மணி நேரம் டைம் கெடு வச்சிருக்காடா. அதுக்குள்ள நீ அவளை ஊற விட்டு துரத்தணும். அவ என்கிட்டயே சவால் விடுறாடா வெற்றி. முடிஞ்சா உன் புள்ளைய வந்து என்ன தொட்டு பார்க்க சொல்றேன்னு என்கிட்டயே சவால் விடுறா. ஏன் வெற்றி, இப்படி யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுல வந்து பேசி பாத்திருக்கியா நீ? இன்னைக்கு ஒருத்தி அப்படி பேசினான்னு அவளை சும்மா விடலாமா? சரிம்மா, அதுக்கு இப்ப நான் என்னமா பண்ணணும்? ஏண்டா,
நான் இவ்ளோ விளக்கமா சொல்லிட்டு இருக்கேன், ஸ்கூல் படிக்கிற புள்ள மாதிரி சந்தேகம் கேட்டுட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளை அடிச்சு நீ இந்த ஊரை விட்டு அவளை விரட்டுற. என் அடி தாங்காம அவ ஊரை விட்டே போயிட்டாமான்னு நீ என்கிட்ட வந்து சொல்ற. அதுதான்டா எனக்கு பெருமை. இப்ப இவன் அடித்தடியில இறங்கி போலீஸ் வரைக்கும் பிரச்சனை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? கடவுளே, சாமியார் சொன்ன மாதிரியே நடக்குதே. மாப்பிள்ளை திரும்பவும் அடிதடின்னு போய் சக்திக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை வந்தா என்ன பண்றது? நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்க? சொல்லுங்கம்மா. ஷோ, அதத்தான் சொல்லிட்டேனே வெற்றி. நீ நான் சொன்னதை செஞ்சுதான் ஆகணும். இல்லம்மா, அது சரிப்பட்டு வராது. என்னது? என்ன சொன்ன? என்ன ஆனாலும் வெற்றி தம்பி அவளை அடிக்க கூடாதுன்னு சொல்றேன். அத சொல்றதுக்கு நீ யாரு? நான் வெற்றி தம்பியோட மாமியாருமா. நான் அவனோட அம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, என்ன இழவுடா இது? பெரிய இம்சையா இருக்குது. கடைசியில என்னல குறை சொல்லுவான்? யோ யோ தாடிகாரா, தாடிகாரா எந்திரி. உன்னோட இம்சையா இருக்குது. எதுக்கு என்னாண்ட வந்து பத்து நிறுகிற? அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் பக்கத்துல வந்து படுத்திருப்ப? யோ, வாய் இருக்குதுன்னு என்ன வேணா பேசுவியா? யார் பக்கத்துல வந்து பத்து நிறுகிறதுன்னு கண்ணை முழிச்சு பாரு. பேசாத. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் பக்கத்துல வந்து படுப்ப? ஐயா, யோ தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு பழைய மட்டும் ஏன் மேல தூக்கி போடுறியா? என்னயா நீ? நான் என்ன தப்பு பண்ண? எங்க பத்து நிறுகிறேன்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. நான் எங்க படுத்திருக்கேன்? பெட்ல நான் எப்ப வந்து படுத்தேன்? இப்பதான் எனக்கு புரியுது. நீதான் என்ன பெட்ல கொண்டு வந்து படுக்க வச்சிருக்க. ஆமா ஆமா, நீ குழந்தை பாரு. உன்னை அப்படியே தூக்கின வந்து என் பக்கத்துல படுக்க வச்சுக்கிறான். என்னயா பேசுற நீ? என் ஆண்ட வந்து பத்ததும் இல்லாம என் மேல பழிய போட்டு என்னையா திட்டுற? இந்த மேட்டர் மட்டும் இல்லையா, எல்லாத்துலயும் இப்படிதான் நீ பண்ணுற. ராணியோட பெருமையெல்லாம் பக்கத்துல இருக்க சொல்ல தெரியாது, விலகி நிக்க சொல்லதான் தெரியும். நீ வாய மூடு. ஐயோ, இங்க எப்படி வந்து படுத்த? கருமோ கருமோ. நானும் அசந்து தூங்கினே இருக்கிற, மறுபடியும் வந்து என் பக்கத்துல படுத்துக்கின்னு என் மேலேயே பழைய தூக்கி போடுவானே. பெரிய பெஜாரா இருக்குதே. யோ தாடி, யோ ஏஞ்சி தொலையா. யோ தாடிகாரா, எந்திரியா. நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இப்ப நீ வந்து என் பக்கத்துல படுத்திருக்கியா? நீ முதல்ல இங்க இருந்து போ. யோ வேணாயா, செம்ம காண்டாயிருவேன் சொல்லிட்டேன். மறுபடியும் கட்டில் மேல ஏறி வந்து பத்துக்கின்னு என்னையே குத்தம் சொல்றியா? போய் சொல்லாத நீ. கண்டிப்பா நான் எதுவும் பண்ணல, நீதான் ஏதோ பிளான் பண்ணிருக்க. ஏ அப்படியே பண்ணிட்டாலும் பக்கத்துல வந்து பத்துக்கின்னு சும்மா பிலிம் காட்டுன்னு இருக்கிறியா? கோமா பேசுற மாதிரி பேசிட்டு நைஸா பக்கத்துல வந்து படுகிற. என்ன சொன்ன? என்னடி சொன்ன? சட்டி பானை செய்யறதுக்கு மண்ணு பத்தலன்னு சொன்ன. உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? யோ 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 இரியா. இங்க பாரு, நானே பயங்கர கடுப்புல இருக்கேன். ஏதாவது பேசி வம்பு இழுத்த டென்ஷன் ஆயிரும் சொல்லிட்டேன். ஐயோ,
யோ 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 இரியா. ஓ ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா, இந்த நேரத்துல இங்க என்னென்ன பண்ற? வா ஜீவா, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த போரூர் கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட் ஒர்க்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல? நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு. ஆமா, நீ எப்போ வந்த? மதியமே வந்துட்டேன் ஜீவா. ஆஃபீஸ் வரலான்ட்டு இருந்தேன். ஏதோ ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வர முடியல. உன்னை பார்த்தா அசதியா இருக்க மாதிரி தெரியல, ஏதோ வருத்தத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஏய் ஜீவா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்ல, நீ என்னமும் மறைக்கிற. ஏதோ இழந்த மாதிரியே இருக்க, ஆனா பேச்சில் சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிற. இல்லடா ஜீவா, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் அந்த மறுவீடு போனப்ப அங்கே மாமனார் மாமியார் அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கடா. போனது புது இடம் பாரு, அதான் சரியா தூக்கம் வரல. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணி வீட்டில் உன்னை நல்லா தான் கவனிச்சிருப்பாங்க, ஆனா வருத்தத்தில் இருக்கிற அண்ணி உன்னை நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்களா? ஜீவா, மெயினா சண்மதி தான் வீட்டில் என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இல்ல, நீ போய் சொல்ற. உன் முகம் எனக்கு தெரியாதா? ஏன்னு மனசு விட்டு சொல்லக்கூடாதா? உன் தம்பி தானே நானு. என்னண்ண, என்னாச்சு? என்னடா ஜீவா பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. மறுவிட போனப்ப சில விஷயங்கள் வருத்தப்படுற மாதிரி நடந்துச்சு. அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நாளாக நாளாக சண்மதி மாறிடுவா, என்ன ஏத்துக்குவான்னு நினைச்சேன். ஆனா இருக்க இருக்க எங்களுக்குள்ள பிரிவுதான் அதிகமாகுது. அவ என்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குடா ஜீவா. அவ என்ன புரிஞ்சுக்கலன்னு மனசு ரொம்ப வேதனைப்படுது. அது மட்டும் இல்லடா, எங்க அவ என்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிருவாளோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி உறுத்துது. அவ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவளுக்கு என்ன புரிய வைக்கவும் முடியல, அவளாலையும் என்ன புரிஞ்சுக்கவும் முடியல. அண்ணே, அண்ணி மேல உனக்கு எவ்வளவு பிரியம். நீ மனசை விட்டு பேசினா அவங்க நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க. சரிண்ணா, இல்ல நான் வேணா போய் அண்ணிக்கிட்ட பேசட்டுமா? ஒரு தடவை பேசி பாக்குறேன். இல்ல ஜீவா, நான் பேசுறது சண்மதி எதுக்கிற காலகட்டம் இது இல்ல. இப்போதைக்கு அமைதியா அவ போக்குல விடுறதுதான் நல்லது. ஆனா ஒண்ணு ஜீவா, ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பா, என்ன விரும்புவா. நான் தான் எல்லாம் நினைப்பா. அண்ணா, கலங்காத. நீ வேணா பாரு, அண்ணி கூடிய சீக்கிரம் உன்னை சுத்தி சுத்தி வரதான் போறாங்க. என்னோட ஆசையெல்லாம் சண்மதி என்ன புரிஞ்சுக்கலான்னு பரவாயில்ல, அம்மாவை புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் பண்ண தப்புக்கு அவ எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுக்கட்டும், ஆனா என்னால அம்மா பாதிக்கப்படக்கூடாது, சண்மதியும் வருத்தப்படக்கூடாது. அண்ணே, உன் மனசு யாருக்குண்ணே வரும்? உனக்கு நல்லதுதான் நடக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க அன்பா நடந்துக்கிட்டா அதுக்கு ஏத்த மாதிரி உங்க ஹெல்த் கண்டிஷன்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ராஜம்மா, சண்மதி பசிக்குதா? ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்கோ, சாப்பாடு இப்ப ரெடி ஆயிடும். நீங்க எதுக்கு இப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ராஜம்மா? வீட்ல யாரும் இல்ல, நான் வேற வந்தவங்களை இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டேன். அதான் எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு இருக்கேன். என்ன ராஜம்மா, வீட்ல யாரும் இல்லைன்னு சொல்றீங்க? அதான் நான் இருக்கேனே. என்ன கூப்பிட்டா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். அதை விட்டுட்டு நீங்க ஏன் இப்படி தனியா கஷ்டப்படுறீங்க?
இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். சண்மதி, உனக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே பாத்துக்கிறேன். இதுல என்ன சிரமம் இருக்கு ராஜிமா? உங்க அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியாது, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா கூட இருந்து ஒத்தாசை பண்ற அளவுக்கு எனக்கு தெரியும். கொடுங்க. நீங்க கேஸ் ஆன் பண்ணுங்க. ராஜிமா, நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்குமா? யாருடைய கைப்பக்குவம்? எல்லாம் என் மருமகளோட கைப்பக்குவம் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் ராஜிமாக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணேன். மத்தபடி இது எல்லாமே சமைச்சது ராஜிமா தான். வழக்கமா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளதான் நல்ல புரிதல் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் நடுவுல நல்ல புரிதலும் அன்பும் இருக்கு. இப்படி ஒரு மாமியார் மருமகளை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நான் சும்மா பேச்சுக்காக எல்லாம் சொல்லல, உண்மையிலேயே உங்களுக்கு ஏத்த மருமகளை தான் புடிச்சிருக்கீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போன தடவை லாஸ்ட் டைம்ல கல்யாணம் நின்னு போன மாதிரி இந்த தடவை எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. அதுக்கு நீதான் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? நான் என்ன விக்ரம் ஹெல்ப் பண்ணணும்? ஒண்ணு இல்ல மகா, லாஸ்ட் டைம் மாதிரி கல்யாணத்துல கடைசி டைம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க 2 பேரையுமே சேர்த்து வைக்கிறதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். விக்ரம், அதான் நான் என்ன ஹெல்ப்னு கேட்டுட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம லாஸ்ட் டைம் மாதிரி இப்போ என் கல்யாணம் நிக்கணும் எதுக்கு? இல்ல இது நிக்கணும்னு நான் சொல்லல. ஆக்சுவலா நம்ம நல்லபடியா நடக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? இந்த பாரு, இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அலர்ட்டா இருந்தா நல்லதுதானே நமக்கு. நடந்த எல்லாத்தையும் மகா கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்கள திரும்ப விக்ரம் கிட்ட லவ் சொல்ல வச்சிடணும். அனு மகா வீட்டுல என்ன பண்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைனாலும் கூட நந்தினி ஆண்டி உங்களை பேசின விதம் எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்களோட இடத்துல நான் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஆனா நீங்க எப்படிதான் அத்தனையும் தாங்கிக்கிட்டீங்களோ. உண்மையிலேயே உங்களுக்கு பொறுமை ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். நந்தினி ஆண்டி அப்படி பேசினது தப்புதான்னாலும் கூட இன்னொரு பக்கம் அந்த கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு. அதையும் நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இவ எதுக்கு இப்ப இங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கா? விக்ரம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. உங்க கல்யாணம் எதுக்காக நிக்கணும் இப்போ? அது இல்ல மகா, எனக்கு
என்னமோ அந்த அனுவோட அப்பா அம்மா கடைசி டைம்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு ஒரு டவுட்டாவே இருக்கு. லாஸ்ட் டைம்ல வந்து ஏதாவது சண்டை போட்டு அவளை கூட்டிட்டு போயிருவாங்களோன்னு ஒரு பேராவே இருக்கு எனக்கு. விக்ரம், என்ன விக்ரம் பேசுறீங்க? மகா, நீ பயப்படாத. அதனால விஜய் ஐஸ்வர்யாவோட கல்யாணம் ஒண்ணு நின்னு போயிடாது. அவங்க என்ன பண்ணாலும் சரி, ஏன் கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் சரி, விஜய் ஐஸ்வர்யாவோட கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீதான் மகா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இத பாரு, மண்டபத்துல என்ன நடந்தாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் அவங்களோட கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். எனக்கு புரியல, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல விக்ரம். அது விக்ரம், நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டு தான் இதெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. பரவாயில்ல விக்ரம், அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். மண்டபத்துல நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், சரியா? போதும், இது போதுமாகா. சூப்பர். நீ என்ன சொன்னாலும் செய்வல்ல? போதும், இது ஒண்ணு போதும், மத்த எல்லாமே நான் பாத்துக்கிறேன். இது எல்லாத்துக்குமே காரணம் விக்ரமும் மகாவும் நெருங்கி பழகிறது தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உறவு முறையில நான் உனக்கு சித்தி தான். ஆனா உண்மையிலேயே நான் அப்படியே பார்த்தேன் உன்ன. ஒரு ஃப்ரெண்டா தானே பழகுன. என்ன விட்டு போக எப்படி ராம் மனசு வந்துச்சு? 4 வயசுல என்னை விட்டுட்டு போன அம்மா முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. நானும் உங்களை தான் என் அம்மாவா நினைச்சேன். இப்பவும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கே சித்தி. என்ன வித்தியாசம் இருக்கு? உனக்கு நான் எதுல குறை வச்சேன்? சொல்லு ராம், சொல்லு. உனக்கு எது தேவை, உனக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சவனா. என் அக்கா இருந்திருந்தா கூட இவ்ளோ அக்கறையா உன்னை பார்த்திருக்க மாட்டாங்கன்னு வீட்டு சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க ராம். அப்படி நான் உன்னை வளர்த்திருக்கேன். அது ஏண்டா உனக்கு புரியல? உனக்கு ஒண்ணு தெரியுமா? காலேஜ் படிக்கும்போது நான் மகேஷ்னு ஒருத்தரை லவ் பண்ணேன். எங்க 2 பேர் வீட்லயும் பேசி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு 1 வாரம் இருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. என் அக்கா அப்படியே திடீர்னு இறந்துருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்போ உனக்கு வெறும் 4 வயசு, அஞ்சலிக்கு 2 வயசு. நான் உங்க 2 பேரையும் எப்படி காப்பாத்த போறேன்னு சேது என்கிட்ட கதறி அழுதாருடா. நீயும் அஞ்சலியும் என்ன நடக்குதுன்னே தெரியாம பரிதாபமா நின்னீங்க. என் மனசு அப்படியே நொறுங்கி போயிடுச்சுடா. நான் அப்ப முடிவு பண்ணேன், நீங்க 2 பேரும் என் கண்ணு மாதிரின்னு. உங்க 2 பேருக்காக நான் என் காதல தியாகம் பண்ணேன். சேதுவ கட்டிக்கிட்டதும் நான் சொன்ன ஒரே கண்டிஷன், நமக்குன்னு குழந்தைங்க வேண்டாங்கிறது தான். இத்தனை வருஷத்துல என்னைக்காவது நான் உன்னை விட்டு கொடுத்திருக்கேனா? சொல்லு ராம், நான் உன்னை விட்டு கொடுத்திருக்கேனா? ஏன் வாழ்க்கைய நான் உங்களுக்காக தியாகம் பண்ணேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நானும் அப்படி நினைக்கல. இது என் கடமை ராம். அத நான் மனசார செய்யறேன், செஞ்சுக்கிட்டு வரேன். எனக்குன்னு ஒரே ஒரு சந்தோஷம் இருக்குன்னா
அது உங்களுக்காக வாழறதுதான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நானும் சீதாவும் முடிவை மாத்திக்கிறோம் சித்தி. நாங்க வீட்டை விட்டு போகல. பாஸ் பாஸ் சந்தோஷம் ராம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு காரியம் பண்ணணும். விஷால் செஞ்ச தப்புக்கு அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சத்யனுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு நீங்களா போலீஸ்ல ஒத்துக்கணும். ராம், என்ன சொல்ற? சத்யன் செத்திருந்தா அந்த கொலையில உங்களுக்கும் பங்கு இருக்கும்ல? அந்த தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா போதுமா? நான் எப்படி மன்னிக்க முடியும்? தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட ஒத்துக்கிட்டீங்க, அத போலீஸ் கிட்டே ஒத்துக்கிறது தானே சரி. நீங்க சரண்டர் ஆகுங்க, நாங்க வீட்டுக்குள்ள போறோம். ஏய், என்ன பேச்சு பேசுற? மகாதான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டாளே, அது போதாதா உனக்கு? ட்ரக்ஸ வச்சது தப்புன்னு நீங்களும் மன்னிப்பு கேட்டுட்டு ஜெயிலுக்கு போகாம இருந்திருக்கலாமே. ஏன் ஜெயிலுக்கு போனீங்க? சத்யாவும் மீராவும் கஷ்டப்பட்டதுக்கு சித்தி சரண்டர் ஆகிறதா நியாயம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? விஷால கட்டிக்கலனா சத்யனை கொன்றவன்னு மீராவை சித்தி மிரட்டி இருக்காங்க. மீரா சூசைட் பண்ற வரைக்கும் போயிட்டாங்க தெரியுமா? சீதா மட்டும் காப்பாத்தலைனா நம்ம வீடு எடவு வீடா இருந்திருக்கும். அந்த கொலைக்கும் சித்தி தான் காரணம். பண்ண தப்ப அசால்ட்டா மன்னிக்கிறது தப்பு இல்லையா? செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கணும். அதான் நேர்மை. சித்தி, இன்ஸ்பெக்டருக்கு நீங்களே போன் பண்ணுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. சரிப்பா, அதெல்லாம் கேட்டுக்கலாம். முதல்ல எழுந்துருங்க, எழுந்துருங்க. என்னடா திடீர்னு உள்ள வந்து கால்ல விழுறீங்க? என்ன விஷயம்? தெரிஞ்சிட்டேன்னு மட்டும் சொல்லி ஷாக் கொடுத்துடாதீங்க, என்னால தாங்கிக்க முடியாது. நிஜமாவே நாங்கெல்லாம் திருந்திட்டோம்ப்பா. இவ்வளோ நாளா எவ்வளோ கேவலமான மனுஷங்களா நாங்கள் வாழ்ந்திருக்கோம்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு சக்தி புரிய வச்சான்னா அண்ணனுக்கு விஜய் புரிய வச்சான். இப்படிதான் எல்லாருக்குமே. நான்லாம் எங்க அப்பா உயிரை இழந்து உங்களை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கேன் மாமா. இந்த பிறவில நான் யாருக்காச்சும் நன்றி கடனோட இருக்கணும்னா அது உங்களுக்கு தான் மாமா. அப்படியும் இல்லாம எங்க அப்பா அம்மாவை மோசமா நடத்தி
என்னென்னமோ நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நினைக்கும் போது என்ன நினைச்சு எனக்கே வெக்கமா இருக்கு. நான் மட்டும் என்ன, வீட்டோட மூத்த மருமங்கிற பொறுப்போட நான் ஒரு நாள் நடந்துகிட்டதே இல்லை. என்னோட சேர்த்து என் பொண்டாட்டியை கெடுத்து வச்சுட்டேன். மொத்தமா நாங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டு தான் மாமா வந்திருக்கோம். ஆமாப்பா, தனியாச்சலத்தை கொலை செஞ்சதே நாங்க 4 பேர் தான். இந்த உண்மையை மறைச்சிட்டு நீங்க அந்த கொலையை செஞ்சதா சொல்லி 7 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஊரெல்லாம் உங்களை கொலைகாரன்னு சொல்லுது. ஆனா உண்மையான கொலைகாரன் நாங்க தான். நாங்க கோர்ட்டுக்கு போய் உண்மையை ஒத்துக்க போறோம்ப்பா. ஏற்கனவே ரீஓபன் பண்ணி கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுல நாங்க 4 பேரும் போய் அப்ரூவல் ஆயிடுறோம். நாங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறோம். நாங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எங்க பிள்ளைங்க மூலமா போதுமான அளவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. இப்ப கூட செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்காம ஓடி ஓடி தப்பிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் இந்த பாவமும் எங்க பிள்ளைங்க மேல போய் சேர்ந்துரும். நாங்க போய் சரண்டர் ஆயிடுறோம்ப்பா. இதை நாங்க 4 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. நாளைக்கு காலைல கோர்ட் ஓபன் ஆனதுமே நாங்க போய் நிப்போம். நாங்க உள்ள போயிட்டா எங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை யாரு பாக்குறதுன்னு மனசுக்கு கவலையா தான் இருக்கு. நீங்க இருக்கீங்க, பாத்துப்பீங்க. மற்றபடி அவங்களும் இந்த சூழ்நிலைக்கு பழகட்டும். இதுதான் யதார்த்தங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். மற்றதை பார்த்துக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் அவங்கள மனுஷனா மாத்த நினைச்சேன். ஆனா அந்த முயற்சி அவ்வளவு ஈஸியா இல்ல. நான் துரத்த அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல இவனுங்களை மனசு மாற வைக்கிறது ஆகாத வேலைன்னு நானே நினைச்சிட்டேன். திடீர்னு இன்னைக்கு இப்படி வந்து நிக்கிறானுங்க. சீதா, ஒரு ஃபேமஸான பழமொழி ஒண்ணு இருக்கு. எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போயிட்டு இருக்கிறது தப்பான வழின்னு தெரிஞ்சா திரும்பி வந்துருங்க அப்படின்னு வரும். இவனுங்க மனசு திருந்த ரொம்ப காலம் ஆயிருக்கு. ஆனா இப்ப வச்சு திருந்தினாங்களே, அதை நினைச்சு ஒரு நிம்மதி. இவனுங்க எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, வளர்ற பருவம். இவங்களை பார்த்துதான் அவங்க நல்ல குணத்தை கத்துக்கணும். இதனால் வரைக்கும் தான் இல்ல, இனிமேலாச்சும் அப்படிப்பட்ட நல்ல பெத்தவங்களா இருப்பாங்கன்னு நம்புறேன். அது எப்படிங்க முடியும்? புரியலையே சீதா, நீ என்ன சொல்ல வர்ற? இப்போ அவங்க கொலை செஞ்சது நாங்க தானே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து அவங்க ஜெயிலுக்கு போய்த்தானே ஆகணும். யாரு உண்மையான குற்றவாளியோ அவங்க அதுக்கு உரிய தண்டனைய அனுபவிச்சுதானே ஆகணும். என்னடா இப்படி பேசுறனே நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அவங்கெல்லாம் ஏன் பசங்க தான், ஏன் மருமக பிள்ளைங்க தான். இருந்துட்டு போட்டோம். இவங்க உள்ள போனா குடும்பம் கொஞ்சம் தடுமாறத்தான் செய்யும். வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க கொஞ்சம் முன்னாடி நின்னு பாத்துக்கிட்டோம். நாம துணைக்கு கூட இருப்போம். இவங்க ஜெயிலுக்கு போகட்டும். வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். என்னங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல சீதா, நான் அப்படி நினைக்கல. அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? இவங்களை பிடிச்சி ஜெயில போடுறதுக்காக நான் இவ்வளவு காலம் மெனக்கடல சீதா. மனசு மாறணும், மனுஷனா மாறணும், அவ்வளவுதான். என்ன அப்படி பாக்குற? நீங்க அவங்கள நம்புறீங்களா? அவங்க உண்மை சொன்ன மாதிரி தானே தோணுது. தோன்றதெல்லாம் விடுங்க. உங்க உள் மனசு என்ன சொல்லுது அத சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க அவங்கள நம்புறீங்களா? நம்புறேன் சீதா, நம்புறேன்.
இத்தனை நாளா இல்லாத நம்பிக்கை இன்னைக்கு எப்படிங்க வந்தது? அதான் சொன்னியே, உள் மனசுன்னு அது சொல்லுது. இத்தனை காலமா அவங்க வாய் வார்த்தையா கூட எதுவும் சொல்லலையே, தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கலையே. என்னமோ என் மேலதான் தப்புங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்து தப்பு செஞ்சிட்டோம், சரண்டராக போறோம்னு சொல்றாங்கன்னா அதுல உண்மை இருக்குன்னு தானே நம்புறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, எங்களோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலயும் நீங்க எங்க கூட இருந்திருக்கீங்க. இந்த விஷயத்திலயும் நீங்க எங்க பக்கம் நின்னு நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க. இனியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிப்பானுங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு என்னால வாழ முடியாது. நீ சொல்றது எனக்கு புரியுது வேதா. அவங்க விருப்பப்படியே நாங்க சொத்தை பிரிச்சு கொடுத்துறோம். பாத்துக்கலாம். உட்காருமா, உட்காருமா, உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஆடிட்டர் எடுத்து கொடுங்க. ஓகே சார். இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்புறம் லேண்ட்ஸ். சார், உங்களுக்கு இதுல எதுவும் பிடிக்கலன்னா நீங்க சொல்லலாம். கொடுங்க. ஆடிட்டர், சஞ்சயோடதையும் கொடுத்துருங்க. இல்ல அங்கிள், எனக்கு வேண்டாம். எனக்கு இதுலதான் விருப்பம் இல்ல. இப்ப இப்படி சொல்லலாம்ப்பா. சொத்தை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அண்ணனுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அங்கிள், நான் எப்பவுமே அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். நீ சொல்லலனாலும் உன் வைஃப் இதுக்கெல்லாம் நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்ல. என் மூச்சு நின்னாலும் என்கிட்ட இருந்து அப்படி ஒரு பேச்சு வராது. அது அப்படியே இருக்கட்டும். என்ன விஜய், எல்லாம் ஓகே தானே? சரியாதான் பிரிச்சிருக்கீங்க. அப்படியே மானசாக்கு என்ன ஷார்னு சொல்லிடுங்க. அப்புறம் நாங்க மட்டும் சொத்தை பிரிச்சுக்கிட்டு அவளை அப்படியே விட்டுட்டோன்னு பேர் வந்துடக்கூடாதுல்ல. ஏற்கனவே எல்லாரும் என்ன கெட்டவளா தான் பாக்குறாங்க. இந்த அவ பேர் எனக்கு தேவையா? எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம். எனக்கு என் அம்மா அப்பா மட்டும் போதும். சொத்து பிரிக்கிறதுன்னு வந்ததுக்கு அப்புறம் உன்னை ஒதுக்கி வைக்க முடியாதுமா. அது அப்புறம் தப்பாயிடும். இன்னைக்கு காலத்துக்கு அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்துல பசங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை பொண்ணுங்களுக்கும் இருக்கு. உங்களுக்கு இன்ஸ்டிடியூட் எதுவும் கொடுக்கல மேடம். அதுக்கு ஈக்குவலான ப்ராப்பர்ட்டிஸ் தான் கொடுக்குறோம். இந்தாங்க அதோட டாக்குமெண்ட்ஸ். வாங்கி பாருமா. இல்லங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னம்மா நீ? மனசா வாங்கிக்க. கொடுங்க. மனசா, உனக்கும் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் வேணும்னா சொல்லுமா. அப்பா ப்ளீஸ் பா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.